Good morning students. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ரீகால் பண்ணுறதுக்காக இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மேட்சஸ் அப்படிங்கிற ஃபார்மில் கொடுத்துருக்கோம். இந்த எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு SSLC சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னாக்க 10th science em.blogspot.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. தமிழ் மீடியம் அப்படின்னாக்க 10th science tm.blogspot.com அப்படிங்கிறத நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ரைட், பாடப்பகுதியை பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் யுவர் புக் அண்ட் ரீகால் த கண்டென்ட்ஸ். புக்கை பிரித்து வச்சுக்கோங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்துக்கோ, அதுக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரீகால் பண்ணவும் பண்ணிக்கலாம், சைமல்டேனியஸாக புக்கில் நோட் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஸோ லெசன் 1 லாஸ் ஆஃப் மோஷன். வேர்ட்ஸ் ஒன்றா ஸ்பெல் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஃபோர்ஸு, லீனியர் மொமெண்டம், again linear momentum, again linear momentum, then unit of linear momentum. இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபோர்ஸ் அப்படின்னாக்க புஷ் ஆர் புல். லீனியர் மொமெண்டம், இட் இஸ் a product of mass and velocity அப்படின்னு பார்த்துருக்கோம். again linear momentum is a vector quantity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலா வந்து P is equal to m into v. Pங்கிறது மொமெண்டம், mங்கிறது வந்து மாசு, vங்கிறது வந்து வெலாசிட்டி. ஸோ P is equal to m into v. யூனிட் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. The Newton's first law. Force. Parallel forces are acting in the same direction. Parallel unequal forces acting in opposite directions. Parallel equal forces are acting in opposite directions in the same line of action. இந்த கடைசி மூணு வந்து நமக்கு புக்கில் டேபிளேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் இருக்குது. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, அதர்வைஸ் termed as law of inertia. Force is a vector quantity. Then parallel forces are acting in the same direction. அப்படிங்கிறது force net force equal to F1 plus F2. Parallel unequal forces are acting in opposite directions அப்படிங்கிறது ரெண்டு டைப்பாக இருக்கும். which one is greater force அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். if F1 is greater than F2 அப்படின்னாக்க net force equal to F1 minus F2. if F2 is greater than F1 அப்படின்னாக்க net force is equal to F2 minus F1. இப்போ இதுலேயே அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தாக்க the object moves along the direction of the greater force side அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை ரீகால் பண்ணிக்கங்க. Then parallel equal forces are acting in opposite directions in the same line of action. That is F1 equal to F2 அப்படின்னாக்க F net or net force is equal to F1 minus F2 equal to 0 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Then example for unlike parallel forces. Example for unbalanced forces. The force opposite to resultant. இது மூணு புக்கில் டயக்ராம் இருக்குது, அதில் உள்ளதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கும். மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் டார்க், ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் வந்து டவுன்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். தென் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க், இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஆன்சர் நம்ம எழுதலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் டக் ஆஃப் ஃபார் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் ஃபார் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னாக்க ஆக்ஷன் ஆஃப் ஏ லீவர். த ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் அப்படிங்கிறது 2 or more ஃபோர்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணுற ஃபோர்ஸு ஒரு டைரக்ஷனில் ஆப்ஜெக்டாக மூவ் பண்ணும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் ஈக்விலிப்ரண்ட். தென் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க், ஃபார்முலா வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. எகைன் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க்கு வேறு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோ. தென் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்புள். மொமெண்ட் ஆஃப் ஏ கப்புள் எகைன் மொமெண்ட் ஆஃப் கப்புள், நியூட்டன்ஸ் செகண்ட் லா, ஃபோர்ஸ். இதுக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் எழுதலாம், எல்லா பாசிபிள் ஆன்சரையும் நம்ம ரீகால் பண்ணிக்கணும்.
Moment of couple அப்படினாக்க force into perpendicular distance between the line of action of the forces அப்படிங்கிறது உள்ள பேசிக் டெஃபினேஷன் அதை எழுதலாம். ஃபார்முலான்னு கேட்டாங்கனாக்க m is equal to f into s. தென் யூனிட்னு கேட்டாங்கனாக்க எஸ்ஏ சிஸ்டத்தில் நியூட்டன் மீட்டர் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் N ஸ்மால் m அதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இது வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லாலேருந்து நம்ம ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுறோம். தென் ஃபோர்ஸு யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் யூனிட் ஆஃப் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுக்கு ரிலேட்டடாக வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து F is equal to m into a. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்னு சொல்லலாம் ஆர் கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். தென் 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆர் 10⁵ டைன் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னாக்க ஃபார்முலா வந்து J is equal to F into Tன்னு இருக்குது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அதை நம்ம டெல்டா P அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் யூனிட் பார்த்தோம்னாக்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆர் நியூட்டன் செகண்ட். இப்போ இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிறது ஏற்கனவே எங்கே வந்துருக்குன்னு பார்த்தாக்க லீனியர் மொமெண்டத்தில் வந்திருக்கு. ஸோ இப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிற யூனிட் நம்ம எப்படி வேறு மாதிரி எழுதலாம்னு பார்த்தாக்க நியூட்டன் செகண்ட் அப்படின்னு எழுதலாம். இது பின்னாடி ஒரு 1 மார்க் கொஸ்டினில் வந்திருக்கு. கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது அதை நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லீனியர் மொமெண்டம் இம்பல்ஸு அது ரெண்டுக்குமே யூனிட் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தாக்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 போடலாம் ஆர் நியூட்டன் செகண்ட் அப்படின்னு போடலாம். தென் பிரின்சிபல்ஸ் இன்வால்வ்ட் இன் ராக்கெட் ப்ரொபல்ஷன் அது ரெண்டு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரீகால் பண்ணி பாருங்கள். தென் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அதுக்குள்ளே ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கும். தென் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் இருக்குது யூனிட்டும் இருக்குது என்னென்னு பார்ப்போம். தென் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். தென் மீன் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். இது எல்லாத்தையும் புக்கை வச்சு ஒரு முறை பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தலாம். பிரின்சிபல் இன்வால்வ்ட் இன் ராக்கெட் ப்ரொபல்ஷன் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனுக்கு ஃபார்முலா F is equal to G into m1 m2 by r². இதற்கு வந்து நம்ம டெஃபினேஷனே ரீகால் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். அப்போ F ப்ரொபோஷனல் டு m1 m2ன்னு பார்த்துருக்கோம். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். F ப்ரொபோஷனல் டு 1/r²ன்னு பார்த்துருக்கோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். F ப்ரொபோஷனல் டு m1 m2 by r² வரும். அந்த ப்ரொபோஷனல் சேனை ஈக்குவல் சேனா மாற்றும் போது G அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை கேபிட்டல் G அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அந்த கேபிட்டல் G தான் நமக்கு யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு போடுறோம். ஸோ F is equal to G into m1 m2 by r². இப்போ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ சொல்லியிருக்கோம் நம்ம. அதுக்கு என்ன வேல்யூ 6.674 into 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 அப்படிங்கிறது தான் அதுக்கு வேல்யூ அண்டு யூனிட் ரெண்டுமே இருக்குது. ரெண்டும் தனித்தனியாக கேட்டாலும் நம்ம எழுத தெரியணும்னு பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2. தென் மீன் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது வந்து 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் g அண்ட் கேபிட்டல் G அதுக்கு என்ன ஃபார்முலான்னு ஞாபகப்படுத்திக்கோ. மாஸ் ஆஃப் த எர்த் அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். எகெயின் மாஸ் ஆஃப் த எர்த் அதோட வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா நியூட்டன்ஸ் செகண்ட் அதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் g அண்ட் கேபிட்டல் G என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஸ்மால் g is equal to G into m divided by r². இதில் ஸ்மால் g அப்படிங்கிறது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, கேபிட்டல் G அப்படிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, கேபிட்டல் M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த்து, கேபிட்டல் R அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். இதெல்லாம் நம்ம புக்கில் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக. தென் மாஸ் ஆஃப் த எர்த் அது பார்த்தோம்னாக்க கேபிட்டல் M is equal to G into r² divided by கேபிட்டல் G. தென் மாஸ் ஆஃப் த எர்த்தோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 5.972 into 10⁻24 கிலோகிராம். தென் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா எதுக்குன்னு பார்த்தாக்க எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஆஃப் த பாடி. நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தாக்க லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தென் மாஸ் இப்போ நம்ம மாஸுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். இது நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்டாலும் சரி இண்டிவிஜுவலாக எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்காக இது மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ மாஸ் அப்படிங்கிறது என்ன? குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் ஏ பாடி. தென்
its unit is kilogram represented by kg. Then it is a scalar quantity. Next one, it is measured by using a physical balance. Then it is constant everywhere. The constant everywhere அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் மட்டும்தான். ஸோ எர்த்தில் இருந்தாலும் சரி, எந்த பிளானட்டில் இருந்தாலும் சரி, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி ஒரு 1 மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு வருது. தென் மாஸை பார்த்துட்டோம். அடுத்தது வெயிட். இதுக்கும் மாஸுக்கு கார்லேட்டடாக 5 பாயிண்ட்ஸ் இதுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னாலே 1 மார்க் கேட்டாலும் எழுதலாம், 2 மார்க் கேட்டாலும் எழுதலாம், 5 மார்க் கேட்டாலும் எழுதலாம், அல்லது டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் எழுதிக்கலாம். ஸோ வெயிட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அன் ஆப்ஜெக்ட். தென் எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் ஆர் கிலோகிராம் வெயிட் ரெண்டு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ யூனிட்டை ஞாபகம் வச்சுக்காங்க. தென் இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி மெஷர்டு பை யூஸிங் ஏ ஸ்ப்ரிங் பேலன்ஸ். அது வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸு, இது வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ். தென் மாஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம், வெயிட்டுங்கிறது வேரியபிள்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஹியூமன் பீயிங்கோட வெயிட்டு எர்த்தில் எவ்வளோ இருக்கும், மூணில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ மாஸ் வந்து 2 பிளானட்லேயுமே சேம் தான், ஆனால் வெயிட்டு தான் என்னன்னு பார்த்தாக்க வேரி ஆகும். ஸோ இந்த 5-10 பாயிண்ட்டை நீ மாஸுக்கு 5 பாயிண்ட்டு, வெயிட்டுக்கு 5 பாயிண்ட்டு சிமிலாரிட்டியோட படித்து வச்சுக்கோங்க. So lift is moving upward with an acceleration a, lift is moving downward with an acceleration small a, lift is at rest, lift is falling down freely. இது நாலுமே டேபிளேஷனில் இருக்குது. அகைன் லாஸ்ட் 2 வந்து புக் பேக்கில் இருக்குது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அகைன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பெக்டிவாக என்ன ஆன்சர்னு பார்த்தோம். லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் அப்படின்னாக்கா அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் த ஆக்சுவல் வெயிட், ஆர் இஸ் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அப்பேரண்ட் வெயிட் இஸ் லெஸ்ஸர் தென் த ஆக்சுவல் வெயிட், ஆர் இஸ் லெஸ் தேன் டபிள்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட், இது வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் வெயிட். லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி, இது அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு பேசிக்காக கொண்டு வந்திருக்கோம். எகைன் நியூட்டன்ஸ் தேர்டில் எங்கெங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் ஏ பேர்ட், தென் ஸ்விம்மரோட ஸ்விம்மிங் ஆக்ஷன்ஸ், அப்புறம் ரீகாயில் ஆஃப் கன், இது மூணு நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. தென் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க ப்ரொபல்ஷன் ஆஃப் ஏ ராக்கெட், அதில் யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணாக்க ஓரளவு புக்கு கண்டென்ட் நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.